இப்போ நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த 2 வாதங்களும் முடிஞ்ச நிலையில இந்த கூட்டத்தில் சிறு குழந்தைகள் மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க, போலீஸார் ஏன் அவங்கள அனுமதிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. காவல்துறை மேல குற்றச்சாட்டுகள் தாவேகா குமத்திக்கிட்டு இருந்த நிலையில இப்போ நீதிபதிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த உயிரிழப்புகளில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்துறது குழந்தைகளுடைய மரணம். அந்த மரணத்தை முன்வைச்சு நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சின்ன குழந்தைங்க மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க, உயிரிழந்திருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஏன் அனுமதிச்சிங்க அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்புறாரு. இதில் இப்போ அரசு தரப்புலேருந்து மேலதிகமாக என்ன வாதம் முன்வைக்கிறாங்கன்னா, இந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு குடிநீர் பாட்டில் கூட பொதுச் செயலாளர் ஏற்படுத்தி தரலை. பொதுச் செயலாளருக்கு பொறுப்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இவர் ஒரு குடிநீர் பாட்டில் கூட ஏற்படுத்தி தரலை. என்ன வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்க? அனைத்து தொண்டர்களும் குடிநீர்னு அந்த நேரங்களில் கதறிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எந்த வசதியும் ஏற்படுத்தி செய்து தரப்படலை அப்படின்னு அரசு தரப்பில் முன்வைக்குது. தொண்டர்களை பாதுகாக்காம நிர்வாகிகள் தப்பி சென்று விட்டார்கள், நிர்வாகிகள்லாம் தப்பிச்சுட்டாங்க, எந்த ஒரு கூட்டத்திலையும் இப்படி நிர்வாகிகள் தப்பிச்சு போயிருக்காங்களா அப்படின்னு அரசு தரப்புல இருந்து திரும்ப ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுல நீதிபதிகளுடைய கேள்வி, ஏன் குழந்தைங்களையும் மாணவர்களையும் இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்களே அவங்களை ஏன் அனுமதிச்சாங்கன்ற கேள்வியை தொடர்ந்து இவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஆனந்த் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர் எந்த ஒரு குடிநீர் பாட்டில் கூட ஏற்படுத்தி தரல தொண்டர்களுக்கு. தண்ணீர்னு தொண்டர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரச்சனை நடந்த உடனே நிர்வாகிகள்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. வேற எந்த கூட்டத்திலையும் இப்படி பிரச்சனை நடந்தா நிர்வாகிகள் தப்பிச்சு போக மாட்டாங்க, தப்பிச்சு போயிடுவாங்களா அப்படின்னு அரசு தரப்புல கேள்வி முன்வைக்கப்படுது. அரசு தரப்பினுடைய வாதத்தை தொடர்ந்து நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட்டம் ஏற்பாளர்களுடைய பொறுப்பு என்ன, காவல்துறையோட பொறுப்பு என்ன? இப்ப 2 பேரும், அதாவது தாவேகாவும் தங்களுக்கு பொறுப்பு இல்ல, காவல்துறைக்கு பொறுப்புன்னு சொன்னாங்க. காவல்துறை என்ன சொன்னாங்க, இதுல கட்சி இருக்கிற பொறுப்பு இருக்கு, அவங்க செய்ய வேண்டியதுல தண்ணி உட்பட என்ன செஞ்சு கொடுத்தாங்க, பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அங்க ஸ்பாட்ல இல்லையே, அவங்க தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல சொல்லப்பட்டது. அதுக்கு முன்னாடியே நீதிபதி என்ன பதிவு செஞ்சிருந்தாருன்னா, இதுல கூட்டத்தை நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச தமிழக வெற்றி கழகத்துக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கின்ற பதிவு செஞ்சிருந்தாரு. இப்போ அடுத்த கேள்வி நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி இவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க, சரி, சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்களுடைய பொறுப்பு என்ன, காவல்துறையோட பொறுப்பு என்ன அப்படின்னு இந்த கேள்வியை முன்வைக்கிறாரு. அடுத்தடுத்த இந்த எதிர் விவாதங்கள்ல இந்த வழக்கினுடைய தீவிரத்தன்மை கூடிக்கிட்டே போறதுதான் பார்க்க முடியுது. தேவப்பிரியன், நீதிபதிகளினுடைய பதில்கள், நீதிபதிகளினுடைய வாதம், அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு வருது. நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்க இறுதியா, சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் இருந்த பொறுப்பு என்ன, தாவேகாவுக்கு இருந்த பொறுப்பு என்ன, காவல்துறைக்கு இருந்த பொறுப்பு என்ன, 2 பொறுப்புகளையும் கேள்விகளா முன் வச்சிருக்காங்க. அதுக்கான பதில்களை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஜாமீன் கொடுக்கறதுல என்ன முடிவுகளை நீதிபதிகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது சில நிமிடங்கள்ல தெரிய வந்துடும். தேவப்பிரியன், தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய முன்ஜாமீன் கோரிய மனுக்கள் மீதான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அதில் 3 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதில் 3 பேரில் ஒருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் தற்போது புசி ஆனந்த் தரப்பில் முன்ஜாமீன் கோரி வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. புசி ஆனந்த் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், தனக்கு இதில் எந்தவிதமான பொறுப்பும் கிடையாது, காவல்துறைக்கு தான் முழு பொறுப்பு இருக்கிறது என்று ஆனந்த் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அடுத்ததாக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எந்தெந்த விதமான முன்னேற்பாடுகளை செய்ய தவறினார்கள், குடிப்பதற்கு குடிநீர் கூட தரவில்லை, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எது போன்ற விஷயங்களை செய்ய தவறியிருந்தார்கள் என்பது போன்ற வாதங்கள் தற்போது அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தாவேகா தரப்பில் வைக்கப்பட்ட முக்கியமான வாதங்கள் என்னவென்றால், தங்களுடைய தலைவர் 4 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறார், எங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது, இந்த கூட்டம் அதிகமாக கூடுகிறது என்றால் காவல்துறை இந்த கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாமே, எங்களால் எப்படி கூட்டத்தை ரத்து செய்ய முடியும் என்ற வாதங்கள் தாவேகா தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விசாரணை தொடங்கியிருக்கிறது. கரூரில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்துடைய பரப்புரை நிகழ்ச்சியில் போது, விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது 41 பேர், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளப்படக்கூடிய
கூட்டங்களுக்கு பாதுகாப்பு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று தற்போது நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பாக விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாலவேல். நீங்கள் தொடரலாம். நிச்சயமாக தேவப்பிரியன், தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாவேக நிர்வாகிகள் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது அரசியல் கட்சியினர் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கான நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நீதிபதி செந்தில்குமார் முன்பு நடைபெற்று வருகிறது. அந்த மனு மீதான விசாரணையில் பல்வேறு வாதங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன வாதங்கள் முன்வைக்கப்படுது? சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்தவர் PH தினேஷ். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக கரூர் துயரம் போல் மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுக்கக்கூடிய வகையில அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டி நடைமுறைகளை வகுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கின் விசாரணை தற்போது நீதிபதி செந்தில்குமார் முன்பு தற்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வழக்குகளை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கக்கூடிய இந்த வழக்கு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக வீடியோக்கள் பார்க்கும்போது கடுமையான ஒரு வேதனை அளிப்பதாக நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். 2 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அனைத்தும் நடைபெற அனுமதித்துள்ளீர்களா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி மிக காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவல்துறை கண்மூடி கொண்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என அனைவரும் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். நடிகர் விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்கிற கேள்வியும் நீதிபதி செந்தில்குமார் எழுப்பியிருக்கிறார். வழக்கு பதிய என்ன தடை? புகார் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிய வேண்டும் தானே என்ற கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். வழக்கு பதிய என்ன தடை? அதே போல தமிழக வெற்றி கழகத்தை காட்டிய பொறுப்பு என்ன? காவல்துறை தனது கைகளை கழுவிவிட்டது என்கிற ஒரு மிக முக்கியமான வாதங்கள் என்பது தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. 3 முதல் 10 மணி வரை பிரச்சாரத்திற்கான அனுமதியை வாங்கிவிட்டு 12 மணிக்கு பிரச்சாரத்திற்கான அனுமதியை வாங்கிவிட்டு 12 மணிக்கு மக்களை கூட சொல்லி அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தனர் என அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார். அதே போல ஹிட் அண்ட் ரன் வழக்கு ஏன் பதிவு செய்யவில்லை என்கிற கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். இந்த வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், எதுவும் செய்யவில்லை என்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது இந்த பொதுநல வழக்கில் மிக முக்கியமான கேள்விகளை நீதிபதி செந்தில்குமார் எழுப்பியிருக்கிறார். ஏன் புகார் வழக்கு பதிவு செய்யவில்லை? அதாவது தாவேகா தலைவர் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? அதே போல ஹிட் அண்ட் ரன் வழக்கு ஏன் பதிவு செய்யவில்லை? இந்த வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், எதுவும் செய்யவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டையும் அந்த கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதே போல பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்கிற கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். கண்மூடி வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை PH தினேஷ் என்பவர் ஒரு பொதுநல வழக்காக தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு பிற்பகல வரும் என்று காலையிலே நாம் தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த வழக்கின் அமர்வு விசாரணை என்பது 2 தரப்பில் நடைபெற்று வருகிறது. அதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சில வாதத்தை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் நீதிபதி பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக வெறும் 2 பேர் மட்டும்தான் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல இது அனைத்தும் நடைபெறுவதற்கு அனுமதித்துள்ளீர்களா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என அனைவரும் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறாங்க. ஆனால் நடிகர் விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகக்கூடிய நிலையில் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்கிற கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார்.